நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேரோட பேர் வந்துட்டு ரெவிட் 2015 வரைக்கும் ரெவிட் வந்துட்டு MEP வேறையா ஆர்கிடெக்சரல் வேறையா செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு 2016, 17, 18, 19 இந்த 4 வெர்ஷன் வந்துட்டாங்கன்னா இனி வர ஃபியூச்சரில் வரப்போகிற வெர்ஷன் வந்துட்டு எல்லாம் கம்பைன் ஆகி ஆர்கிடெக்சரல், MEP, ஸ்ட்ரக்சரல், ஸ்டீல் ஒர்க் எல்லாம் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேருக்கு கீழேயே நம்ம எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ரெவிட்ண்டா என்ன, பிம்ண்டா என்ன, எல்லாருக்கும் நம்மளுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு டவுட் ஒன்று தான். பிம்ண்டா என்ன, ரெவிட்ண்டா என்னன்னு சொல்லி. பிம் வந்துட்டு ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகுது பேஸ்ட் ஆன் மாடலிங்கில். ஸோ அந்த மாடலிங்கை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னு சொன்னால் அந்த மாடலிங் வந்துட்டு ரெவிட்டில் தான் மாடல் பண்ணப்படும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பிம் சிஸ்டத்தில் வந்துட்டு 75%, ஒரு உதாரணத்தை சொல்ல போனோம்னு சொன்னால் 75% வந்துட்டு ரெவிட் வந்து இன்வால்வ் ஆகிடும். ஸோ ரெவிட்டில் நம்ம எந்த அளவுக்கு பிக்கப் ஆகிருக்கோமோ, எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிம் சிஸ்டத்தை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம ரெவிட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெவிட்டில் இன்வால்வ் ஆகிற எல்லாருக்கும் வந்துட்டு பேசிக் நாலேஜ் வந்துட்டு ஆட்டோகேட் பேசிக் நாலேஜ் ஆகுது இருக்கிற ஒரு ஆள் தான் ரெவிட் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் வழக்கமாக எல்லா சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஐக்கன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஐக்கன் இப்போ நம்மளுக்கு இங்கே பார்க்குறது நம்ம வந்துட்டு ரீசன்ட் ஃபைல்ஸ், நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு ரீசன்ட் ஃபைல் விசிபிள் ஆகும். ஸோ இங்கே கீழே பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கேட்டகரி உண்டு, ஃபெமிலி கேட்டகரி உண்டு. இது ரெண்டுக்கும் இடையில் என்ன டிஃப்ரெண்ட்னு சொன்னால், நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஒரு பில்டிங்கை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்க கூட நம்மளுக்கு சில சப்போர்ட்டிவ் ஃபெமிலிஸ் தேவைப்படும். அந்த ஃபெமிலிஸ் உதாரணத்துக்கு வந்துட்டு டோர், விண்டோ, சேர், டேபிள், அப்படி பில்டிங்கு உள்ள இன்டீரியர்னாலும் சரி எக்ஸ்டீரியர்னாலும் சரி சில சப்போர்ட்டிவ் ஃபெமிலிஸ் தேவைப்படும். அந்த ஃபெமிலியை நம்மளுக்கு டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஃபெமிலிஸ் இருக்கும். இதில் எடிஷனலாக எதுவும் தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்ம அதை அந்த ஃபெமிலியை வச்சு தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம இந்த கேட்டகரி ப்ராஜெக்ட் கேட்டகரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபெமிலி கேட்டகரிக்கு வருவோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே டிஃபால்ட்டாக கொஞ்சம் டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னாலும் ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க்கை செய்வோம். ஸோ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நியூ இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் இருக்குது, ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட், ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட், மெக்கானிக்கல் டெம்ப்ளேட். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம இப்போ ஆர்கிடெக்சரலை பார்க்குறதால இங்கே மேலே பார்த்தோம்னா ஆர்கிடெக்சரல் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இருக்குது, ஸ்டீல் ஒர்க்ஸ் இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட், இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இப்போ ஆர்கிடெக்சரல் ரிலேட்டடாக இருக்கிறது. ஸ்ட்ரக்சரல் டெம்ப்ளேட் ஆர்கிடெக்சரல் அட்வான்ஸாக இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் நம்ம ஒரு ஆர்கிடெக்சரல் மாடலை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வேலை செய்கிறது MEP, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் எல்லாம் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட்டுக்குள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஆர்கிடெக்சரல் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ஓப்பன் இருக்குது, நியூ இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட யூனிட்ஸ் எல்லாம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு இம்பீரியலில் இருக்கும். இம்பீரியல் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம மெட்ரிக் ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இம்பீரியல் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் எடுத்தாலும் அதுவும் நம்மளுக்கு நிறைய இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த வகையில் நம்ம மெட்ரிக் யூனிட் எங்கேருந்து எடுக்கலாம், அதை எப்படி நம்ம ஃபிக்ஸட்டாக இந்த விசிபிள் ஆகிற இடத்துல நம்ம எப்படி அதை ஃபிக்ஸட்டாக டெம்ப்ளேட்டாக வைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நீங்கள் ஓப்பனாக யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி எதுவும் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களை எந்த லொக்கேஷன் இருக்குதோ அந்த லொக்கேஷனை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம நியூ அடுத்து பார்த்தோம்னா நியூவை பாருங்கள். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட், ஆர்கிடெக்சர் டெம்ப்ளேட், ஸ்ட்ரக்சரல், மெக்கானிக்கல், இந்த 4 தான் நம்மளுக்கு இங்கேயும் விசிபிள் இருக்குது. ஸோ நம்மளோட டிஃபால்ட் மெட்ரிக்கை இங்கே நம்மளுக்கு காண கிடைக்குது இல்லை. ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு நம்ம எப்படி இந்த லிஸ்ட்லேயோ அப்படி இல்லாட்டி இங்கே டிஃபால்ட்டாக எப்படி நம்ம கொண்டு வரணும்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே டிஃபால்ட் மெட்ரிக் இதில் மேலே பாருங்கள் வந்துட்டு US இம்பீரியல். நம்ம இதை முக்கியமாக கவனத்தில் எடுக்கணும். ஸோ US இம்பீரியல் இப்போ நம்மளுக்கு தேவை வந்துட்டு US மெட்ரிக். இந்த US மெட்ரிக் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் டெம்ப்ளேட் ஃபைல் உள்ள போனீங்கன்னா மெட்ரிக் இம்பீரியல் ஜென்ரிக். ஸோ நம்ம மெட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெட்ரிக் இந்த ஃபோல்டர் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு சொன்னால் சிக்குள்ளே போனீங்கன்னா ப்ரோக்ராம் டேட்டா, ஆட்டோடெஸ்க், உங்களோட ரெவிட் வெர்ஷன் RVTன்னு சொல்லி போட்டு உங்களோட ரெவிட் வெர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு டெம்ப்ளேட்ஸில் போனீங்கன்னா US மெட்ரிக் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே இப்போ அந்த ப்ரோக்ராம் டேட்டா இப்போ பாருங்கள் வந்துட்டு நான் சியை ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதில் மைக்ரோமீட்டர் கூட போய் சி ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் டேட்டாவை காணல அந்த சியில். இது என்ன ரீசன்னு சொன்னால் நீங்கள் வியூக்குள்ளே போங்க. வியூக்குள்ளே போயிட்டு ஹைடன் ஐட்டமை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் நம்மளுக்கு ப்ரோக்ராம் டேட்டாவை கண்டுக்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் டேட்டா வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஹைடன் ஐட்டத்தை ஆன் பண்ணிக்குங்க. ஓகே இப்போ நம்ம US மெட்ரிக் இதை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் மேலே பாருங்கள் டிஃபால்ட் மெட்ரிக்.
இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்படி நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி லொக்கேஷன் கொடுத்து அப்படி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கவே இல்லாது. ஸோ அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இதை நம்ம ஃபிக்ஸட்டாக இந்த இடத்துல கொண்டு வருவோம். ஸோ அந்த இதுக்கு ஆப்ஷனில் போகிறேன். ஆப்ஷனில் போயிட்டு என்ன செய்கிறேன், ஆப்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு நம்மளோட ப்ரொஜெக்டை இந்த ரெவிட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் இந்த ஆப்ஷன் டூலில். ஸோ இந்த ஆப்ஷன் டூலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரல், இந்த ஜென்ரலை வந்துட்டு நீங்கள் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அடுத்த யூசர் இன்டர்ஃபேஸ் இதுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடியது இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இதையும் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிராஃபிக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் கிராஃபிக் வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது நம்ம ரெண்டரிங் பண்ணுற டைமில், ரெண்டர் பண்ணுற டைமில் தான் நம்ம இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக ரெவிட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எரர் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி சப்போஸ் நம்மளுக்கு எடிஷனலாக எதுவும் சேஞ்சஸ் வருதுன்னா மட்டும் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறது கூடும். ஸோ ஆப்ஷன் நம்ம அது ரெவிட்டை பொறுத்த மட்டும் வெரி ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து ஹார்ட்வேரில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட விஜியை வந்துட்டு ஷோ பண்ணுது. இதில் ஒரு எடிஷனல் டீட்டெயில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் எடிஷனல் விஜியை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டுவீங்க. அதெல்லாம் நம்ம இந்த ஹார்ட்வேரில் வந்து நீங்கள் ரெவிட்டுக்கு என்னென்ன எடிஷனல் ப்ளகின்ஸ் கொடுப்பீங்களோ அதெல்லாம் வந்துட்டு இதில் வரும். அடுத்து ஃபைல் லொக்கேஷன். ஸோ நம்ம இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஃபைல் லொக்கேஷன். இந்த ஃபைல் லொக்கேஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இங்கே ப்ராஜெக்ட் கீழே வந்து நம்மளோட டிஃபால்ட் மெட்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் நேம் பாத் வந்து நம்மளோட லொக்கேஷனை நம்ம ப்ரௌஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது தானே, இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் நம்மளை ப்ரௌஸ் பண்ண சொல்லும். ஸோ இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. டெம்ப்ளேட்டில் நீங்கள் வந்து யூஎஸ் மெட்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் டிஃபால்ட் மெட்ரிக் யூஎஸ் கனடா இது ரெண்டும் சேம் தான். ஆனால் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லி நான் ஃபியூச்சரில் ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இன்வால்வ் ஆகினது பிறகு நம்மளுக்கு வந்துட்டு அந்த விஷயம் இதில் பாருங்கள் எல்லாத்துக்குரிய பேசிக் டெம்ப்ளேட் எல்லாம் தந்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறத குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்குரிய ஓன் டெம்ப்ளேட் டைம் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நீங்கள் பிகினர்ஸ்ங்கிறதால இப்போ நானும் வந்துட்டு இந்த யூஎஸ் மெட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் நம்மளுக்கு டிஃபால்ட் மெட்ரிக் இங்கே வந்துட்டு. இதில் அடுத்த விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து உங்களோட ஸ்க்ரீன் ரிசொல்யூஷன் கம்மியாக இருக்குன்னு சொன்னால், ஸ்க்ரீன் ரிசொல்யூஷன் குறைய இருக்குன்னு சொன்னால், இப்போ லைக் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப்பில் சிலதில் அந்த நம்பர் கீ இருக்குது, அந்த நம்பர் கீக்கில் அதை லேப்டாப் எடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் சின்ன இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அப்படி இல்லை டிஸ்பிளே கூட இப்போ ஹெச்டி டிஸ்பிளே இல்லாமல் நார்மல் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 இல்லாட்டி 4 தான் நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது நம்மளுக்கு 5ஆவது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு 7ஆவது இடத்துல அந்த லிஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு போகாதால் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம மேலுக்கு அப் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்னா நம்ம இதைத்தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டுக்கு விசிபிள் ஆகினா நம்மளுக்கு டைமை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் இது ரெண்டும் தான் நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டரிங் இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு டிஃபால்ட்டாகவே வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்து இப்போ கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை, எல்லாம் டிஃபால்ட்டாக ஆல்மோஸ்ட் செட் ஆகிருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்த ஃபியூச்சரும் அது. இப்போ நம்ம வந்துட்டு டிஃபால்ட் மெட்ரிக் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்டர் ஆகிக்கலாம் இனி. ஓகே, இப்போ நான் டிஃபால்ட் மெட்ரிக்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் சிஸ்டம் லோட் ஆகினதுக்கப்புறம் நம்மளுக்கு வியூ ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது பிறகு என்ன விஷயம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சொல்லி பார்க்குறோம். இப்போ நீங்கள் டிஃபால்ட் மெட்ரிக்கை ஓப்பன் பண்ண தர நீங்கள் பாருங்கள் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ப்ராஜெக்ட் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் யூனிட் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து யூனிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வேலை செய்வோம். ஸோ யூனிட்டுக்கு 2 ஆப்ஷனில் வந்துட்டு யூனிட் எடுக்கலாம். யூனிட்டுக்குரிய ஷார்ட் கட் வந்துட்டு யூஎன் சிம்பிளாக டைப் பண்ணிக்கலாம். ஆட்டோகேட்டில் நம்ம யூஎன் டைப் பண்ணி என்டர் பண்ணணும். இதில் அப்படி இல்லை, நீங்கள் யூஎன் ஜஸ்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு யூனிட் வந்துடும். ஸோ ப்ராஜெக்ட் யூனிட் இருக்குது. இதில் வந்துட்டு கொமன் நீங்கள் இந்த யூனிட் வந்துட்டு எந்த டிசிப்ளின் ப்ராஜெக்ட் டிசிப்ளின்ஸ் எந்த டிசிப்ளினுக்கு நீங்கள் செட் பண்ண போறீங்க. ஸோ நம்ம கமெண்ட் ஜென்ரலாக இந்த யூனிட் தான் நம்மளுக்கு ஃபாலோ அப் ஆக போகுது. ஸோ இங்கே லென்த் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எம்எம்ல வேணுமா, மில்லிமீட்டரில் வேணுமா, சென்டிமீட்டரில் வேணுமா, இன்ச்சஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனில் வேணுமா, எல்லாத்தையும் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம மில்லிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். கொடுத்துட்டு இது வந்து நம்மளுக்கு டைமென்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு எம்எம் வழங்கணுமா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டெம்பரரி டைமென்ஷனுக்கு அப்புறமா எம்எம் வழங்கணுமா, இல்லை ஒன்றும் தேவையில்லையான்னு சொல்லி இதெல்லாம் நல்லா கொடுத்துக்கோ. ஜஸ்ட் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை சேஞ்ச் பண்ணிங்க, மில்லிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே சேஞ்ச் பண்ணுவோன்னே இதெல்லாம் பேஸ்ட் ஆன் இதில் தான் இருக்குது, மெட்ரிக்ஸில் தான் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கொயர் மீட்டரா ஸ்கொயர் ஃபீட்டா எதுன்னு சொல்லி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து லென்த்தை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, அதை சேஞ்ச் பண்ணது பிறகு ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணோன்னா இப்போ இந்த ஸ்கேல் யூனிட் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு மெட்ரிக்கில் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ யூனிட்டை வந்துட்டு
ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனலுக்கு இன்ச்சஸுக்கு மாற்றினோம்னு சொன்னால் என்ன வருதுன்னு போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தோம்னா இது கம்ப்ளிகேட்டடாக அதிகம். இந்த இது வந்துட்டு ரீட் பண்ணுற முறை எப்படின்னு சொல்லி தெரியும்னு சொன்னால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு சத்தியமாக தெரியாது. நாம் வந்துட்டு மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் வந்துட்டு மெட்ரிக்லாம் வேலை செய்வோம். நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ஏசியா கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வந்துட்டு மில்லிமீட்டர் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸி வந்துட்டு யூஎன் அடிங்க, இதில் வாங்க வந்துட்டு மில்லிமீட்டருக்கு மாற்றுங்க. ஓகே, இதை நம்ம மெனுவலாக எங்கே பார்க்குறோம்னு சொன்னால் மேனேஜில் வந்தோம்னு சொன்னால் ப்ரொஜெக்ட்டுக்கு கீழே வந்தோம்னா ப்ரொஜெக்ட் யூனிட்ஸ் இந்த இருக்குது. இதை கிளிக் பண்ணோம், நம்ம அந்த டெப் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் மவுஸை கொண்டு வச்ச உடனே பக்கத்தில் நம்மளுக்கு ஷார்ட்கட் காமிக்கும் யூஎன் ப்ரொஜெக்ட் யூனிட்ஸ். ஸோ நீங்கள் அப்படியே இப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் நம்மளோட ஒர்க் வந்துட்டு ஸ்பீடாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அப்ளிகேஷன் ஐக்கனுக்கு பக்கத்தில் இப்போ குயிக் எக்ஸஸ் பார் இருக்குது. அப்படி நம்மளுக்கு வந்தோம்னா ப்ரொஜெக்டோட நேம் இருக்குது. இது நம்மளோட ப்ரொஜெக்ட் கண்ட்ரோல் டூல் பார் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்த்தோம்னு சொன்னால் இந்த டெப்பில் பாருங்கள் ஆர்கிடெக்சரல், ஸ்ட்ரக்சரல், ஸ்டில். இது நம்ம முன்னாடி இந்த இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் செய்கிறதுக்கு முதல்ல வந்துட்டு ஹைடாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு எடிஷனலாக வந்தோம்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு மெயினாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. அடுத்தது ப்ராஜெக்ட் ஒன்றை மெயினாக வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரௌசர் தேவை. ஸோ இந்த ரெண்டும் வந்துட்டு இந்த ப்ரௌசர் இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டோக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இது அன்டோக்கிங்கில் இருக்குது. நீங்கள் அன்டோக்கிங்னு சொன்னால் இப்போ பாருங்கள் வந்துட்டு நம்ம இதை அன்டோக் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைலை கிளிக் பண்ணாலும் இது வந்து ஹைட் ஆகாது. என்ன சொன்னால் இது இப்போ ரெவிட் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கிறதால இது அன்டோக்கிங்கில் இருக்குது. இதையும் இப்போ நான் அன்டோக்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு தேவையான மாதிரி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பெரிய ரிசொல்யூஷன் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் 2 சைட்லேயும் வந்துட்டு இதை டோக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சின்ன ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த ஸ்பேஸ் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக தேவைப்படுன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இதை கீழே செட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கீழே கொண்டு வந்தீங்கன்னா டோக் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் வந்துட்டு இப்போ எனக்கு பெரிய ஸ்க்ரீன் இருக்கிறதா நான் 2 சைட்டும் வச்சுட்டு எனக்கு இந்த ஸ்பேஸ் போதும். ஸோ இப்படி வச்சேன்னு சொன்னால் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு ஓகே, இப்போ கீழே பாருங்க ப்ராஜெக்ட் கண்ட்ரோலர் இருக்குது. ப்ராஜெக்ட் கண்ட்ரோலரில் வந்துட்டு நம்ம யூனிட் செட் பண்ணுறது, அடுத்து வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டோட விசிபிலிட்டிஸ், இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது என்னென்ன எந்த கீ வந்துட்டு எப்படி நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது, ஒவ்வொரு டூல்ஸையும் ஒவ்வொரு ஐக்கனையும் நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இப்போது இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து முக்கியமானது வந்து ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இதை நம்ம திருப்பி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், இதெல்லாம் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோன்னா மெயினாக நம்ம செட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி நம்ம செட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இதை எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் ஏதோ நம்மளோட இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரௌசர் இருக்கும். ப்ரௌசர் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரௌசருக்கு பக்கத்தில் ஆப்ஷனல் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரௌசர் வந்துடும். ஸோ இதை எடுத்து நம்ம ரைட் சைடில், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் டாக்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்கள். திருப்பி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இது ஒரு வழியில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம எடுக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு வியூவில் வந்தீங்கன்னு சொன்னால் வியூவில் வந்தீங்கன்னு சொன்னால் யூசர் இன்டர்ஃபேஸில் பாருங்கள் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் டிக்கில் இருக்குது. ஸோ இதை அன்டிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆகிடும். டிக் பண்ணுங்கள். திருப்பி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிஸ் அன்டிக் பண்ணோன்னா ஹைட் ஆகிடும். டிக் பண்ணுங்கள், நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு சிஸ்டம் ப்ரௌசர் இருக்குது. இது நம்ம MEP படிக்கக்கூடாது. இதை பார்ப்போம். MEP ஃபேப்ரிகேஷன் பார்ட், இது MEPக்கு இதெல்லாம் MEPயில் படிக்கக்கூடாது. ஸோ ரீசெண்ட் ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை திருப்பி இந்த ஃபைலுக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி உங்களோட ப்ராஜெக்ட் அங்கே ஓப்பனில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு தவறுதலாவோ இல்லாட்டி ஏதோ ஷார்ட் கீ ப்ரெஸ் பண்ணப்பட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வியூ டேப்பில் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கே எல்லாம் ஹைடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ரீசெண்ட் ஃபைலில் நம்மளுக்கு எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த வியூ மட்டும்தான் இருக்கும். வியூவில் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம மறுபடியும் ப்ராஜெக்டில் வந்துட்டோம். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு இதில் எதுவும் எடிஷனலான விஷயங்கள் தெரியணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பார்த்துக்கலாம் நம்ம.